போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் உணவகம் சார்பில் கடந்த புதன்கிழமை பிரியாணி போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசும், 5 பிரியாணி சாப்பிட்டால் 50,000 பரிசு, 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000 பரிசும் என விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக கோவை மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். போட்டியில் பங்கேற்க வந்தவர்கள் நோ பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை நிறுத்தியதால் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் எவ்வித முன் அனுமதியும் இன்றி பொது இடத்தில் மக்களை கூட்டி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக உணவகத்தின் மேலாளர் கணேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பந்தய சாலை காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் உணவகத்தின் மேலாளர் கணேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. BNS பிரிவு 292 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியாணி போட்டியால் ஏற்பட்ட இந்த சிக்கல் உணவக உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.